அல்லேலூயா. ஒரு பரிசுத்த கூட்டத்துலதான் அவருடைய மகிமை விளங்குகிறது. அவருடைய அந்த இரக்கத்தினால நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. இந்த வேளை நம்ம அவரை ஆராதிக்க போறோம். அடுத்த பாடல் பாடி தேவனை ஆராதிக்க போறோம். அதற்கு முன்னதாக இன்னும் இந்த பாடலை பாடின பிற்பாடு இந்த பாடலை கருத்தை உணர்ந்து பாடாம இருந்தீங்கன்னா, ஒரு தகப்பன், உலக பிரகாரமான தகப்பன் கூட மீன் கேட்டா பாம்பை பிடிச்சு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். என் பிள்ளை மீன் கேட்டுச்சுன்னா மீன்ல பெஸ்டா கொடுக்கணும்னா உள்ளம் அதை வாங்கி கொடுப்பதற்கு சூழ்நிலை வேணா கொஞ்சம் கடினமா இருக்கலாம். இல்லாத போதும் அது எப்படியாவது என் பிள்ளை கேட்டுட்டான்ங்கிற எண்ணங்கள், வாஞ்சைகள் இருக்கும் அல்லவா? பொல்லாத மனுஷன் உன் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பா செய்யன்னு நினைக்கிறிய, அப்போ நான் எப்படிப்பட்டவர்? நான் ஒரு நல்ல தகப்பன் அல்லவா? உனக்காக ரத்தம் சிந்தின ஒரு தெய்வம் அல்லவா? உனக்கு நான் செய்ய மாட்டேனா? இந்த குற்ற உணர்ச்சியோடு, பாவ எண்ணத்தோடு இந்த இடத்துல இருந்து நம்ம ஆராதிச்சோம்னா அது ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்று என்னை அவருடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்திட்டார். அவருடைய மீட்பல என்ன இதற்கு முன்னதாக நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் இந்த ஒரு பாடல்ல மனம் நொந்து நின்ன தேவன் என் கூக்கர்ல கேட்டாரு, மன்னிச்சுட்டாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதற்கு தாங்க, அது மன்னிச்சதற்கு அடையாளம் பாருங்க. நீங்க எத்தனையோ பேர் அதை நிறைய பேர் அதை சொல்லி இருப்பாங்க. அந்த காரியம் உங்களுக்கும் தெரிஞ்ச காரியங்களா இருக்கலாம். ஒரு பிள்ளை தகப்பனுக்கும் தாய்க்கும் ஏதோ துரோகத்தையோ இல்லை என்றால் அவர்கள் கொஞ்சம் ஏமாற்றியோ சண்டை பண்ணிட்டு போயிட்டான். தகப்ப முகத்துல முழிக்க முடியாதபடிக்கு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு வெட்கத்தையும் கேவலத்தையும் அவமானத்தையும் உண்டாக்கிட்டு போயிட்டான். ஆனா அந்த பிள்ளை ரொம்ப தூரம் போயிட்டான். இளைய குமாரனை போல தூரத்துல போயிட்டு ஒரு நாள் உணர்வடைந்து இந்த தாயிடையும் தகப்பனையும் தேடி வரணும்னு நினைக்கும் பொழுது அவன் உள்ளத்துல ஒரு குற்ற உணர்ச்சி வருது. நான் என் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்த துரோகம், அவங்க மன்னிக்க முடியாத காரியத்தை நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். இப்ப மன்னிப்பாரா? என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா? அவருடைய வீட்டுக்கு நான் போறேன். அது என்னுடைய வீடுன்னு சொல்றதுக்கு தகுதியற்றவனா நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். ஆனா இப்போ ஏற்றுக்கொள்ளுவாரா? அவர் ஏற்றுக்கொண்டா நான் உள்ள போவேன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுதுதான் அவன் நினைக்கிறான், சரி இதற்கு ஒரு அடையாளம். அவங்களோட பேசினா அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா அது இன்னும் கஷ்டமாயிரும்ல. அப்பதான் கேட்கிறான், ஒரு கடிதம் போடுகிறான் வீட்டுக்கு. தகப்பனுக்கு தாய்க்கு ஒரு லெட்டர் போடுறான். அம்மா அப்பா, உங்களுக்கு நான் செய்த துரோகம் நீங்க மன்னிக்க முடியாதபடி துரோகம் செஞ்சுட்டேன். ஆனா நீங்க என்னை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நான் வீட்டுக்கு வரலான்ட்டு இருக்கிறேன். மீண்டும் நான் ஒரு பரிசுத்தமா மாறி உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையா நான் வாழணும்னு நினைக்கிறான் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்துல எழுதி, நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு ஒரு அடையாளம் எனக்கு நான் தெரியணும்னா நம்ம வீட்டு பக்கத்துல முன்னாடி ஒரு மரம் இருக்குதுல்ல, அதுல ஒரே ஒரு வெள்ளக்கொடிய மாத்திரம் கட்டிருக்கு. அந்த வெள்ளக்கொடியை கட்டிட்டீங்கன்னா நமக்கு முன்னாடி போகிற அந்த ட்ரெயினோ பஸ்ஸோ நான் அதுல போகும் பொழுது நான் பார்ப்பேன். நான் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது வெள்ளக்கொடி இருந்துச்சுன்னா நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளுவீங்கன்னு நான் அந்த அடையாளத்தை கண்டு நான் வீட்டுக்கு வருவேன் அப்படி சொன்ன உடனே தான் முதல்ல தகப்பன் ஓடோடி போய் என்ன செய்யறாரு? முதல்ல அவர் செய்த அந்த வார்த்தை, அந்த கடிதாசு கிடைச்ச உடனே அவர் மனம் எப்படி அதுவரையிலும் ஒருவேளை கோபத்துல இருந்திருக்கலாம். என் பிள்ளை மனம் திரும்பிட்டான். அது வேற, பிள்ளை தூரம் போனவனே எனக்கு இப்படி பேசிட்டானே, இப்படி செஞ்சுட்டானே, அவன் எங்க போய் இருக்கிறானோ, ஆனாலும் அவனை பேசின வார்த்தை என்னால மன்னிக்க முடியலன்ட்டு கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த பிள்ளை இறங்கும் பொழுது, அந்த பிள்ளை இறங்கி என்னை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கும் பொழுது அந்த தகப்பனுடைய உள்ளம் மாறி உடனே ஒரு வெள்ளக்கொடிய கட்டி வைக்கிறான். அப்பதான் தாய் பார்த்து சொன்னாலாம், என் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது, போக போக்குல ஏதாவது மறைச்சி அந்த கொடியை பார்க்காம போயிடக்கூடாது. ஒரு கொடி இல்ல, அந்த மரம் முழுவதும் வெள்ளை கொடியினால கட்டி பறக்க விட்டு தன்னை விட்டு தூரம் போனேன். தகப்பனும் தாயும் வேண்டான்ட்டு தூரம் போனேன். எங்களை அவமதிச்சு துக்கித்து தூரம் போனேன். அந்த பிள்ளை வருகைக்காக தகப்பனும் தாயும் ஏங்கி நின்றது போலதான் இந்த இயேசு கிறிஸ்துவும் நம்மளுக்கு தகப்பனாய் இருக்கிறார், ஒரு தாய் உள்ளம் கொண்டவராய் இருக்கிறார். என்றாவது என் பிள்ளை என்னை ஆராதிச்சிரும். எப்படி ஆராதிக்கணும்? தகப்பனுக்கு உள்ள வரும்போது அந்த பழைய தப்பை செஞ்சுட்டு நினைச்சிட்டு உள்ள வரக்கூடாது. எல்லாம் என் தகப்பன் என்னை மன்னித்து விட்டார், என்னை ஏற்றுக்கொண்டார் என்கிற அந்த குற்றம் நீங்கி அவரோட அண்டையில தகப்பனும் தாயுமா மறுபடியும் என்னைக்குனாலும் தகப்பனுக்கு பிள்ளை தானங்க. பிள்ளை மாறுமா? யாராவது மாற முடியுமா? முடியாது. ஃப்ரெண்டு, நண்பர்கள் மாறுவாங்க.
நண்பர்கள் இன்னைக்கு இந்த ஃப்ரெண்ட் இல்லைன்னா அடுத்த ஃப்ரெண்ட பிடிச்சுக்கிடலாம். ஆனா தாய் தகப்பனை மாத்த முடியுமாங்க? யாராவது மாத்த முடியுமா? தகப்பன் இவர்தான் என் தகப்பன் இன்சில மாத்தி போடுவோமா? மாத்தி போடுகிற சந்ததி அது விபச்சார வேசித்தன சந்ததி, அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. ஆனா என்றாயிலும் இவர்கள் தான் என் தகப்பன், இவர் தான் என் தாய் என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டு வந்தீங்கன்னா, அந்த உள்ளத்துல என் தகப்பன் இந்த வீட்டுல என்னை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லி இந்த அலங்கார வாசல்ல நீங்க பிரவேசிச்சீங்கன்னா, இந்த நேரத்துல தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த அலங்கார வாசல்ல நாங்க பிரவேசிச்சிருக்கோம்ப்பா, இது தேவனுடைய ஆலயம், தகப்பன் உள்ளம் கொண்டவராய், ஒரு தாயின் உள்ளம் கொண்டவராய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லி அந்த மன்னிச்சுட்டாருங்கிற நிச்சயத்தோடு இருப்பீங்கன்னா எழும்பி தேவனை ஆராதிக்க போகிறோம். இப்பொழுது எழும்பி நிற்போமா? அப்படி தேவ சமூகத்துல அலங்கார வாசல்ல பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையினால நிரம்பிட வந்திருக்கிறோம்னு சொல்லி நன்மைகள் பல இழந்திருக்கலாம். ஆலயத்தை விட்டு தூரம் போனதோ, ஆராதனை விட்டு தூரம் போனதோ, தெய்வ பிள்ளைகளை விட்டு ஐக்கியத்தை விட்டு தூரம் போனதுனால அநேக நஷ்டத்தை நீங்க அடைஞ்சிருக்கலாம், அநேக கஷ்டத்தை அடைஞ்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஒரே ஒரு அடையாளம் தான் உனக்காக, ஒரு பிள்ளைக்காக தகப்பனும் தாயும் வெள்ளை கொடியை வைத்தது போல அவர் இந்த நாளில் ஒரு ரத்தத்தை ஏந்தி நிற்கிறார் உங்களுக்காக. என் ரத்தத்தினால் உன்னை கழுவி இழந்ததை மீண்டும் திரும்ப தருவதற்கு நான் ஆவலுள்ளவராய் இருக்கிறேன், என்னண்டைக்கு வா என்று சொல்லி அழைக்கிறார்.